நண்பன் படத்தில் வைரஸ் வந்து அவரோட கையில் ஒரு பேனா வச்சுட்டு அந்த பேனா வந்து ஸ்பேஸ்லையும் எழுத முடியும். அதே மாதிரி அந்த பேனா வந்து $1 மில்லியன் கொடுத்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்கிற பேனா தான் ஸ்பேஸ் பென். 1960 காலகட்டத்தில் நாசா வந்து ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்காக இருந்தது பேனா தான். ஏன்னா அப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது இங்கு பேனா தான் இருக்கும். இங்கு பேனாக்கு கிராவிட்டி ஃப்ளோங்கிறது தேவைப்படும். ஆனால் ஸ்பேஸில் தேர் இஸ் நோ கிராவிட்டி. அப்போ தான் பால் சி ஃபிஷர் அப்படிங்கிறவர் வந்து அவரோட சொந்த $1 மில்லியன் காசை போட்டு ஒரு பேனா வந்து உருவாக்குறாரு. அந்த பேனா வந்து பிக்சோகிராஃபிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில யூஸ் பண்ண ஒரு இங்க் கேட்ரிஜை வச்சு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேனா. அந்த பேனானால தண்ணிக்கு கீழே எழுத முடியும், ரொம்ப குளிரா இருந்தாலும் எழுத முடியும், ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் எழுத முடியும், ஜீரோ கிராவிட்டியில கூட எழுத முடியும். 1965 இந்த பேனா வந்து AG7 ஆன்டி கிராவிட்டி பென் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பேட்டன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, நாசா, ரஷ்யா எல்லா ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே ஒரு பேனா $6 அப்படிங்கிற ரேட்ல அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சா கூட வாங்க முடியும். செக் பண்ணி பாருங்க.